ஹாய், இது கிஃப்ட் சீரீஸ் 2. ஃபஸ்ட்டு இது வந்து என் கிளாஸ் பசங்க பண்ணது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இதை பற்றி நான் பார்த்ததே கிடையாது. இதை பற்றி எனக்கு ஒரு நாலேஜுமே கிடையாது. என்ன அப்படின்னா, நான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இது வந்து கீழே கீழே அப்படியே போட்டிருந்தாங்க. இதே மாரி சும்மா அப்படியே எம்டி பேப்பர் தான் இருந்துச்சு. நான் கால் வச்சோன்னே அப்படியே உப்புச்சு, நல்லா அப்படியே பெருசாக உப்பி அழகாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அதில் கால் வச்சு ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. ப்ரெஸ் பண்ணோடனே அப்படியே ஒரு சவுண்டு ஒன்று நல்லா அப்படியே வெடிச்சிச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது பார்க்கவும் பண்ணவும். செகண்ட் வந்து இது வந்து கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. அரிதர்ஷினி மிஸ் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கொடுத்தாங்க. யார் யாருன்னா தக்ஷிதா, ரித்திக்ஷா, தன்யா, போஷிகா. யூ ஆர் த பெஸ்ட் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டே மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பின்பக்கம் வந்து அரிதர்ஷினி மிஸ் கிஃப்ட்டு அப்படின்னு போட்டிருந்துச்சு. லெட்டருக்குள்ளார ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் என்னான்னு படிப்போம். இது அதுக்குள்ளே இருந்த லெட்டர் எழுதியிருக்கு. என்னென்னா, யூ ஆர் மை ஃபேவரட் மிஸ், நேம் இஸ் ஹரிதர்ஷினி, மிஸ் யூ ஃபார் மை ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃபஸ்ட் பிலீவ் அண்ட் மை தேங்க்ஃபுல் டீச்சர் ஃபார் மை லைஃப் அண்ட் பெஸ்ட் டீச்சர் ஆன் மை லைஃப். யூ வாண்ட் கிஃப்ட் ஃபார் மை லைஃப் அண்ட் எவரி தெம். First of all, wish you many more happy returns of the day on your life. This family name is KHNN. அதாவது இதில் லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பை அப்படின்னு போட்டு சொல்லாமல் இந்த வித்தியாசமாக KHNN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா வந்து K ஃபார் கார்த்திகேயன், அது எங்கள் வீட்டுக்காரங்க பேர். H ஃபார் அரிதர்ஷினி என்னோட நேமு. அப்புறம் என் கிளாஸ் பசங்களாம் அடிக்கடி கேட்டாங்க என்கிட்ட, உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு இருக்கீங்க, பாய் பேபி பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு இருக்கீங்க அப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், நாங்கள் அப்போது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, கேர்ள் பேபி பிறந்தா வந்து ஞாலிக்கா, சும்மா நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். அந்த மாதிரி வைக்கலாம், ஏன்னா பியூர் அப்படியே தமிழ், அப்படியே பியூராக தமிழ் பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு கேர்ளுக்கு ஒரு பேரும் பாய்க்கு ஒரு பேரும் சும்மா யோசிச்சு வச்சுருந்தோம். அதை நான் சொன்னேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை இங்கே எழுதியிருக்காங்க என் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு குட்டி பொம்மை, அங்கேயும் ஒரு லெட்டர் இருக்குது. அதை நான் படிக்கிறேன். குட் மார்னிங் மிஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஐ வில் சி, ஐ ஹாவ் ஃபியர்ஸ் த டே வில் கோ அண்ட் ஐ வில் ஹாப்பி. ஐ எம் வெரி லக்கி ஃபார் த கிளாஸ் டீச்சர், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், யூ ஹாவ் ரிலீவ், ஐ ஹாவ் வெரி சேட் இஃப் யூ ஹாவ் ரிலீஃப், ஐ ஹாவ் எ லக்கி ஸ்டூடெண்ட், தேங்க்யூ மிஸ் ஹரிதர்ஷினி, மிஸ் திஸ் இஸ் கிஃப்ட் ப்ரெசன்ட் ஆன். அப்புறம் அவங்க 4 பேரும் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, குட் மார்னிங் சொல்லிவிட்டு, ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பயந்தேன், அப்புறமா வந்து ரொம்ப ஜாலியாகிட்டேன், அப்புறம் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் எனக்கு கிளாஸ் டீச்சராக கிடச்சதுக்கு. இதில் ஒரு பொய் மட்டும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. அப்புறமா வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்புறமா இப்போ எனக்கு வந்து பயம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் எப்போலாம் வந்து சோகமாக இருக்கணும் அப்போல்லாம் நீங்கள் வந்து கேட்டு அது வந்து சரியான இதுக்கு கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக உங்களுக்கு டீச்சராக இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பட் அதுக்குள்ளார ஒரு சாக்லேட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த நவதானியம்னு சொல்லுவாங்கள்ல, நவதானிய பிஸ்கெட்டாக. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு நவதானிய பிஸ்கெட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு லெட்டர் இருக்குது. இதில் இன்னொரு லெட்டர் இருக்குது. என்ன லெட்டர்னா, குட் மார்னிங் மிஸ், ஹாவ் ஏ ரிலீவ் ஏ கிளாஸ். அதாவது ஐ ஹாவ் ஏ வெரி சேட், நெக்ஸ்ட் ஐ வில் கோ 7th ஸ்டாண்டர்ட், யூ வில் கோ அவுட் ஆஃப் த ஸ்கூல், பட் ஓகே ஹாப்பி பர்த்டே மிஸ், யூ ஹாவ் கெட் பேபி ஸோ க்யூட், ஐ வில் டெல் யூ ஹாவ் ஏ கேர்ள் பேபி ஆர் பாய் பேபி யூ லைக், யூ ஹாவ் ஏ வெரி குட் கிளாஸ் டீச்சர், ஐ வில் சாரி ஐ ஹாவ் நாட் அவுட் ஆஃப் 50 out of 50, தேங்க்யூ. இது யார் எழுதுனாங்க எனக்கு உண்மையாக தெரியல, ஆனால் அவங்க ரொம்ப அழகான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் மார்னிங் மிஸ், நீங்கள் வந்து ஸ்கூல் விட்டு ரிலீவ் போகிறீங்க, அது எனக்கு ரொம்ப சேடான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து 7th போகிறேன், ஆனால் நீங்கள் வந்து ஸ்கூலை விட்டு போகிறீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. அப்புறம் உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி வேணுமோ பாய் பேபி வேணுமோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பேபி உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி க்யூட்டாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சாரி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களால வந்து 50 out of 50 மேக்ஸில் எடுக்க முடியல,
எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக எனக்கு யாருன்னு தெரியல, பட் நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் இவங்க யார் அப்படின்னு. அதாவது இந்த சின்ன கவருக்குள்ளார இந்த ஒரு லெட்ரு, இந்த ஒரு லெட்ரு, அப்புறம் இந்த ஒரு லெட்ரு, இந்த 3 லெட்ரு இருந்துச்சு. அப்புறம் இந்த பிஸ்கெட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் யாரோடதுன்னா என் கிளாஸ் ஒரு பொண்ணோடது, போஷிக்காங்கிற பொண்ணோடது. அவங்க வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு தபால் சீட்டு, அப்புறமா வந்து ஒரு டேப்லெட் கவரில் பின்னாடி வந்து ஹாப்பி பர்த்டே கிளாஸ் மிஸ், ஐ லைக் யூ மை லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் சின்னதாக அழகாக ஒரு பொம்மையெல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த தபால் லெட்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஏதோ ஒரு ரிங் பாட்டில் இது மாதிரி இருக்குது. 2 தோடு, 2 அழகாக 2 தோடு இருக்குது. க்யூட்டாக இருக்குது. நான் இப்போ போட்டு வரேன் ஸ்கூலுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு என்னது இது வித்தியாசமாக இருக்குது. அதுக்குள்ளார ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. இந்த பாக்ஸ்குள்ளார குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக அழகாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. பார்த்தா தெரியும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செயின், ஹார்ட் போட்டு அந்த ஹார்ட்டில் பிங்க் கலரில் ஒரு இது வச்சு ஒரு அழகான ஒரு செயின் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிப்பு, க்யூட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்ச க்ரீன் கலரில் கிளிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேர்ள் அழகாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு